ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு டே 7 ஆஃப் சேஞ்சிங் மை செல்ஃப் இன்டு அ பெட்டர் வெர்ஷன். ஸோ காலையில் எந்திரிச்சது லேட்டு. ஸோ அதனால் என்னென்னலாம் தேவையோ அறக்க பறக்க பேக் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு கிளம்ப ரெடி ஆகிட்டேன். ஸோ இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஹெல்த்தியான ஓட்ஸ், சியா சீட்ஸ், அடுத்து நட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு ஸ்மூத்தி மாதிரி பண்ணி குடிச்சிருந்தேன். இது ரொம்பவே நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் டைம் ரெசிபி ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கடுத்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு போய் சாயந்தரம் வந்தாச்சு. சாயந்தரம் ஒரு 6:30 மணிக்கா நான் புக் எடுத்தேன். ஸோ இன்றைக்கி நான் எப்போவுமே படிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் படிக்க போகிறோன்னு பிளான் போட்டுருவேன். ஸோ அதே மாதிரி பிளான் போட்டேன். அடுத்த டைம் டேபிள் கொடுத்தாச்சு. இன்னிலேருந்து இன்னெல்லாம் கொஞ்ச நாள் இருக்கனால நம்ம ப்ரிப்பரேஷனை இன்னும் ஃபாஸ்ட் பண்ணணும், இன்னும் ஸ்பீட் பண்ணணும். நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் படித்தது சிஎஸ் தான். சிஎஸ்சில் செகண்ட் லெசன் படிச்சிருந்தேன். அண்ட் இன்றைக்கி செகண்ட் லெசனில் ஓரளவுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுவும் இல்லாமல் நம்ம இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம ரொட்டீன்குள்ளே வந்திருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் நான் இன்னொன்றும் சொல்லணும்னு நினச்சேன். நான் படிக்கிறது ஈவினிங்கில் 2 செஷன்ஸ் மாதிரி. சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சாப்பிட்றதுக்கு அடுத்து நான் எப்போவுமே ஈஸியாக இருக்கிறத படிப்பேன். ஆனால் இப்போல்லாம் டெஸ்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறேன் அந்த டைமை. இந்த டைம் கூட ஒரு 1/2 hour ஆட் பண்ணிங்கன்னா இன்றைக்கி நம்ம டோட்டலாக படித்த நேரம் அவ்வளோதான். அடுத்து அசைன்மெண்ட் எழுதினேன். அசைன்மெண்ட் எழுதுறது நம்மளோட ஸ்டடி டைமில் வராது. ஸோ இது முடிச்சுட்டு தூங்க போயிட்டேன். டாட்டா பை பை.